ஓம் சாந்தி. 27/1/2026. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இல்லையென்றால் மாயை ஒன்றும் இல்லாத ஏழையாக ஆக்கிவிடும். இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றம் தருகின்றன. இவற்றிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயை அதிகமான பாவ கர்மங்கள் செய்ய வைக்கிறது? யஜ்யத்தில் தடையின் ரூபமாக இருப்பவர் யார்? பதில்: யாருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் உள்ளதோ மாயை அவர்களை அதிகமான விகர்மங்கள் செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியை கூட படிக்க மாட்டார்கள். அதுபோல அலட்சியமாக இருப்பதால் மாயை அடி கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. யாருடைய புத்தியில் பர சிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் தடையின் ரூபமாக உள்ளார்கள். இது மிகவும் கெட்ட பழக்கமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார். இங்கே குழந்தைகள், நீங்கள் இந்த சிந்தனையோடு அவசியம் அமர வேண்டியுள்ளது. இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் உள்ளார், சுப்ரீம் குருவாகவும் உள்ளார். மேலும் இதையும் நீங்கள் உணர்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவோம். பாபா புரிய வைத்துள்ளார், தூய்மையான பரம்தாமத்தில் இருந்துதான் நீங்கள் கீழே இறங்கி வந்து இருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் கீழே விழுந்து விட்டோம். தற்சமயம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருந்த போதிலும் ஞானத்தின் மூலம் இதை அறிந்திருக்கிறீர்கள். நாம் விலகி வந்துவிட்டோம். பிறகு நாம் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்றால் சிவாலயம் தொலைவில் இல்லை. சிவபாபாவை நினைவே செய்யவில்லை என்றால் சிவாலயம் அதிக தூரம் உள்ளது. தண்டனைகள் அடைய வேண்டியுள்ளது. அதனால் அதிக தூரமாக ஆகிவிடுகிறது. ஆக தந்தை குழந்தைகளுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பது இல்லை. மனம், சொல், செயலால் தூய்மையாக வேண்டும். இதை அடிக்கடி கூறுகிறார். இந்த கண்களும் கூட அதிகமாக ஏமாற்றுகின்றன. மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டியுள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார், தியானமும் யோகமும் முற்றிலும் வேறுபட்டவை. யோகம் என்றால் நினைவு. கண்களை திறந்து கொண்டே நினைவு செய்ய முடியும். டிரான்ஸில் போவது யோகம் என்று சொல்லப்படுவது இல்லை. டிரான்ஸில் செல்கின்றனர் என்றால் அது ஞானம் என்றும் சொல்லப்படுவது இல்லை, யோகம் என்றும் சொல்லப்படுவது இல்லை. டிரான்ஸில் செல்பவர்கள் மீது மாயை அதிகமாக போரிடுகிறது. அதனால் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. பாபாவின் விதிமுறைப்படி நினைவு இருக்க வேண்டும். விதிமுறைக்கு புறம்பான ஏதேனும் காரியம் செய்தால் மாயை முற்றிலும் கீழே வீழ்த்திவிடும். டிரான்ஸில் செல்வதற்கு ஒரு பொழுதும் ஆசை வைக்க கூடாது. ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை வேண்டும். நீங்கள் எந்த ஒரு ஆசையும் வைக்க கூடாது. பாபா உங்கள் அனைத்து ஆசைகளையும் கேட்காமலேயே நிறைவேற்றி வைக்கிறார். பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் மட்டும் போதும். பாபாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து தலைகீழான வழியை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்தில் விழ நேரிடலாம். கதை கூட உள்ளது. யானையை முதலை விழுங்கியது என்று அநேகருக்கு ஞானம் கொடுப்பவர்கள், பிரசாதம் வைப்பவர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டனர். ஏனென்றால் விதிமுறைக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் முழுமையாக மாயையினுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தேவதையாக ஆகி அசுரராக ஆகிவிடுகிறார்கள். அதனால் இது போன்று நடந்து கொள்வதில் அதிக எச்சரிக்கை தேவை. தன் மீது கட்டுப்பாடு வைக்க வேண்டியுள்ளது. பாபாவோ குழந்தைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஸ்ரீமத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடாது. அசுர வழிப்படி நடந்தால்தான் உங்களுக்கு இரங்கும் கலை ஆகிறது. எங்கிருந்து ஒரே அடியாக எங்கிருந்து
எங்கே வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள்? முற்றிலும் கீழே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போதும் கூட ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் பதவி மிக கீழானதாக ஆகிவிடும். பாபா நேற்றும் கூட புரிய வைத்திருந்தார், ஸ்ரீமத்தின் ஆதாரம் இல்லாமல் எது செய்தாலும் சேவைக்கு குந்தகம் விளைவிப்பதாக ஆகும். ஸ்ரீமத்தை மீறி எதை செய்தாலும் கீழே விழுந்து கொண்டேதான் செல்வீர்கள். பாபா ஆரம்பத்தில் இருந்தே மாதர்களை நிமித்தமாக வைத்துள்ளார். ஏனென்றால் கலசமும் தாய்மார்களுக்கு கிடைக்கின்றது. வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. பாபாவும் தாய்மார்களின் கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவர்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார். பெண் குழந்தைகள் நம்பிக்கைக்கு உரியவர்கள், ஆண்கள் அதிகமாக திவாலாகி விடுகிறார்கள். ஆகவே பாபாவும் கலசத்தை தாய்மார்கள் தலை மீது வைக்கிறார். இந்த ஞான மார்க்கத்தில் தாய்மார்களும் கூட திவாலாகலாம். கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகக்கூடியவர் யாரோ அவர்களும் கூட மாயையிடம் தோல்வியுற்ற திவாலாக முடியும். இதில் ஆண் பெண் இருவருமே திவாலாக முடியும். அதில் ஆண்கள் மட்டும் திவாலாகிறார்கள். இங்கோ பாருங்கள், எத்தனை பேர் தோல்வியுற்று சென்று விட்டார்கள், அதாவது திவாலாகி விட்டார்கள். பாபா வந்து புரிய வைக்கிறார், பாரதவாசிகள் முழுமையாக திவாலாகி போய் உள்ளனர். மாயை எந்த அளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது, நாம் என்னவாக இருந்தோம் என புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்து ஒரே அடியாக கீழே விழுந்து விட்டுள்ளனர். இங்கேயும் மேலே ஏறி பிறகு ஸ்ரீமத்தை மறந்து தன்னுடைய வழிப்படி நடக்கிறார்கள் என்றால் திவாலாகி விடுகிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், அவர்களின் நிலை என்னவாகும்? அவர்களோ திவாலாகிறார்கள். பிறகு 5-7 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்து நின்று கொள்கின்றனர். இப்படி 84 பிறவிகளுக்கு திவாலாகி விடுகிறார்கள். பிறகு உயர்ந்த பதவியை பெற முடியாது, திவாலாகி கொண்டேதான் இருப்பார்கள். எவ்வளவு மகாரதிகள் அநேகரை உயர்த்தி விட்டனர், இன்று அவர்கள் இல்லை, தோல்வி அடைந்து விட்டார்கள். இங்கே உயர்ந்த பதவிகள் அதிகமாக உள்ளன. ஆனால் எச்சரிக்கையாக இல்லை என்றால் மேலிருந்து முற்றிலும் கீழே விழுந்து விடுவார்கள். மாயை விழுங்கி விடுகிறது. குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி கமிட்டிகள் அமைப்பது என்றால் அதில் ஒன்றும் இருக்க போவது இல்லை. பாபாவிடம் புத்தியின் நினைவை வையுங்கள். இதன் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு பாபாவிடம் நினைவை வைக்கவில்லை, ஸ்ரீமத்திற்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் உடனே விழுந்து விடுகிறார்கள். தொடர்பே விட்டு போய் விடுகிறது. இணைப்பு விடுபட்டு போகிறது. இணைப்பு விடுபட்டால் சோதித்து பார்க்க வேண்டும். மாயை நம்மை ஏன் இவ்வளவு தொந்தரவு செய்கிறது? முயற்சி செய்து பாபாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். இல்லையென்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? பாவ கர்மங்கள் செய்வதால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. உயரத்தில் ஏறி ஏறி கீழே விழுந்து விடுகிறார்கள். இதுபோல அநேகர் உள்ளனர் என்பதை அறிவீர்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு ஏராளமானவர்கள் வந்து பாபாவின் உடையவர்களாக ஆனார்கள், பட்டியில் வந்தனர். பிறகு இன்று அவர்கள் எங்கே சென்றார்கள்? கீழே விழுந்து விட்டனர். ஏனென்றால் பழைய உலகம் நினைவிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது பாபா கூறுகிறார், நான் உங்களை எல்லையற்ற வைராகியம் கொள்ள வைக்கிறேன். இந்த பழைய தூய்மையற்ற உலகின் மீது மனதை ஈடுபடுத்தக் கூடாது. மனதை சொர்க்கத்தில் ஈடுபடுத்துங்கள். இதில் முயற்சி செய்ய வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். புத்தியின் நினைவு ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். பழைய உலகின் மீது வைராகியம் நல்லது. பழைய உலகை மறந்துவிட வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் எதை நினைவு செய்வது? சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அமரும் பொழுதும் எழும் பொழுதும் நடமாடும் பொழுதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற சுகத்தின் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் சுலபமானது. இந்த 2 ஆசைகளிலும் தலைகீழாக நடந்தால் பதவி கீழானதாக ஆகிவிடும்.
போய்விடும். நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். அனைவருக்கும் சொல்கிறீர்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். ஏனென்றால் திரும்பி செல்லும் பயணம் நடைபெறுகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் அப்படியே நடைபெறுகிறது என்றால் நரகத்திலிருந்து சொர்க்கம், பிறகு சொர்க்கத்திலிருந்து நரகம். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. பாபா சொல்லி இருக்கிறார், இங்கே சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராகி அமர்ந்து இருங்கள். இதே நினைவில் இருங்கள். நாம் எத்தனை முறை இந்த சக்கரத்தை சுற்றியுள்ளோம்? நாம் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர். இப்பொழுது மீண்டும் தேவதை ஆகிறோம். உலகில் யாருமே இந்த ரகசியத்தை அறிந்து இருக்கவில்லை. இந்த ஞானத்தை தேவதைகளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவர்கள் தூய்மையாகவே இருப்பவர்கள். சங்கின் ஒளியை எழுப்புவதற்கு அவர்களிடம் ஞானம் கிடையாது. தூய்மையாக உள்ளனர். அதனால் அவர்களுக்கு அடையாளம் தருவதற்கான தேவை கிடையாது. எப்போது இருவரும் சேர்ந்து சதுர்புஜமாக உள்ளனரோ அப்பொழுது அடையாளம் உள்ளது. உங்களுக்கும் அடையாள சின்னம் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் நீங்கள் இன்று தேவதை, நாளை பிறகு கீழே இறங்கி விடுகிறீர்கள். மாயை வீழ்த்தி விடுகிறது அல்லவா? பாபா தேவதையாக்குகிறார், மாயை அசுரனாக ஆக்கிவிடுகிறது. அநேக விதமான பரீட்சைகளை வைக்கிறது. பாபா இப்பொழுது புரிய வைக்கிறார். அதனால் தெரிய வருகிறது. உண்மையிலேயே நமது நிலை கீழானதாக ஆகிவிட்டது. எவ்வளவு பேர் பாவம் தங்களின் அனைத்தையும் சிவபாபாவின் பொக்கிஷத்தில் சேமிப்பாக ஆக்கி பிறகும் கூட எப்போதாவது மாயையிடம் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். சிவா பாபாவின் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு ஏன் மறந்து போகிறீர்கள்? இதில் யோகத்தின் யாத்திரை முக்கியமானதாகும். நினைவினால்தான் தூய்மையாக ஆக வேண்டும். ஞானத்தின் கூடவே தூய்மையும் தேவை. நீங்கள் அழைக்கிறீர்கள், பாபா எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், அப்பொழுது நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நினைவு யாத்திரையே தூய்மையாகி உயர்ந்த பதவியை பெறுவதற்காக. யார் இங்கிருந்து விட்டு சென்று விட்டார்களோ, பிறகு ஏதாவது கொஞ்சம் ஞானம் கேட்கிறார்கள் என்றால் சிவாலயத்திற்கு அவசியம் வருவார்கள். பிறகு எப்படி வேண்டுமானாலும் பதவியை அடையலாம். ஆனால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு வருவார்கள். மற்றபடி உயர்ந்த பதவி இருக்காது. சொர்க்கம் என்ற பெயரை மட்டும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்துவிடக் கூடாது. தோல்வி அடைந்து ஒன்றுக்கும் உதவாத பதவியை பெறுவது என்பதில் மகிழ்ச்சி அடைந்துவிடக் கூடாது. சொர்க்கம்தான் என்றாலும் அதில் பதவிகள் அதிகமாக உள்ளன அல்லவா? மன வருத்தம் வருகிறது. நான் வேலைக்காரன், நான் தூட்டி. கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் காட்சியாக கிடைக்கும். நாம் என்னவாக ஆவோம்? இந்த நிலை வருவதற்கு நாம் எந்த மாதிரியான பாவ கர்மங்களை செய்துள்ளோம்? நான் ஏன் மகாராணியாக ஆகவில்லை? ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக செல்வதால் நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாக முடியும். எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதிபதியாக ஆக முடியாது. ஆலயங்களில் தேவதைகளுக்கு அவர்களது ஒவ்வொரு அடியிலும் தாமரையை அடையாளமாக காட்டுகிறார்கள். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும் தானே? பதவிகளில் அதிகமான வித்தியாசம் உள்ளது. இப்பொழுது கூட பாருங்கள், எவ்வளவு பதவிகள் உள்ளன, எவ்வளவு பகட்டு ஆடம்பரம் உள்ளது. அல்ப கால சுகமாக இருக்கிறது. ஆக பாபா இப்பொழுது கூறுகிறார், இந்த உயர்ந்த பதவியை பெற வேண்டும். இதற்காக அனைவரும் கைகளை உயர்த்துகிறார்கள் என்றால் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? கை உயர்த்துகிறவர்களும் தாங்களே விட்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் தேவதைகளாக ஆகக்கூடியவர்களாக இருந்தனர் என சொல்வார்கள். முயற்சி செய்யும் பொழுது இல்லாமல் போய் கை உயர்த்துவது சுலபம். அநேகருக்கு புரிய வைப்பதும் கூட சுலபம். மற்றவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கும் மகாரதிகளும் காணாமல் போய் விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு தங்களுக்கு தீமை செய்து கொள்கிறார்கள். அதனால் பாபா புரிய வைக்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள். உள்முக நோக்கில் இருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த விதத்தில் பாபா நம்முடைய தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக உள்ளார். நாம் நம்முடைய இனிய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் உங்களுக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். பாபாவிடம் ஞானம் மற்றும்
யோகம் இரண்டும் உள்ளன, உங்களிடமும் இருக்க வேண்டும். சிவபாபா படிப்பை சொல்லி தருகிறார் என்றால் ஞானமும் ஆகிறது, நினைவும் ஆயிற்று. ஞானம் யோகம் இரண்டும் சேர்ந்தாற் போல நடைபெறுகின்றன. யோகத்தில் அமர்ந்து சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஞானம் மறந்து போய்விட்டது என்று இருக்கக்கூடாது. பாபா யோகம் கற்றுத்தருகிறார் என்றால் ஞானம் மறந்து விடுமா என்ன? ஞானம் அவர்களிடம் முழுமையாக உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடம் கூட இந்த ஞானம் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள். நான் எப்படி கீழான நிலையை அடைவேனோ அதுபோல மற்றவர்களும் கீழான நிலையை அடைவார்கள். மற்றவர்களை விழச் செய்வதற்கு நான் ஒரு கருவியாக ஆகிவிடுவேன். அநேக குழந்தைகள் முரளியை படிப்பது இல்லை, பொய்யான அகங்காரம் வந்துவிடுகிறது. மாயை உடனே போரிடுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது பாவகர்மம் ஆகிவிடுகிறது. அநேக குழந்தைகள் தவறுகள் செய்கிறார்கள், பிறகு அழிந்து போகின்றனர். கவனக்குறைவால் மாயை அடி கொடுத்து ஒரு பைசா கூட பெறாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதில் மிகவும் புரிதல் வேண்டும். அகங்காரம் வருவதால் மாயை அதிகமான பாவகர்மங்களை செய்ய வைத்து விடுகிறது. கமிட்டி ஏதாவது அமைக்கிறீர்கள் என்றால் அதில் ஓரிரு பெண்களும் அவசியம் இருக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைப்படி காரியம் நடக்க வேண்டும். கலசம் லக்ஷ்மியின் மீது வைக்கப்படுகிறதல்லவா? பாடலும் உள்ளது. அமிர்தம் அருந்த செய்த பொழுது அசுரர்களும் கூட அமர்ந்து அருந்தினர். பிறகு எங்காவது யஜ்யத்தில் தடையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அநேக விதமான தடைகளை ஏற்படுத்துகிறவர்கள் உள்ளனர். நாள் முழுவதும் புத்தியில் வீணான சிந்தனைகளின் விஷயங்கள் உள்ளன. இது மிகவும் தீயது. ஏதாவது பிரச்சனை என்றால் பாபாவிற்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். சீர்திருத்துபவர் ஒரு தந்தைதான். நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அப்பொழுது இதுபோல ஆக முடியும். மாயை மிகவும் கடுமையானது. அது யாரையும் விட்டு வைப்பதில்லை. எப்பொழுதும் தந்தைக்கு செய்தியை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதம் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். பாபாவோ தாமாகவே இந்த பிரச்சனையில் புரிய வைக்கலாம். அவர் அனைத்தையும் அறிந்தவர்தானே என்று நினைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், அப்படி இல்லை, நான் ஞானத்தை கற்பிக்கிறேன். இதில் அனைத்தையும் அறிந்தவர் என்ற விஷயம் கிடையாது. இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள் என்பதை அறிந்துள்ளார். ஒவ்வொருவருக்குள் உள்ள ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள். மற்றபடி தந்தை அனைவருக்குள்ளும் அமர்ந்துள்ளார் என்பது கிடையாது. மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டு உள்ளனர். பாபா கூறுகிறார், நான் அறிவேன். அனைவரின் ஆசனத்திலும் ஆத்மா அமர்ந்துள்ளது. இதுவோ எவ்வளவு சுலபமான விஷயம். பிறகும் தவறாக பரமாத்மா சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர். இது முக்கியமான ஒரு பிழையாகும். இதன் காரணத்தால் இவ்வளவு கீழே விழுந்து விட்டுள்ளனர். உலகத்தின் எஜமானராக்குபவரை நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். அதனால் பாபா கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் தர்மம் கெடுகிறதோ பாபா இங்கே வருகிறார். என்றால் குழந்தைகள் நல்லபடியாக ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஞானத்தை பற்றி அதிகமான சிந்தனை செய்ய வேண்டும். நேரம் ஒதுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ள முடியும். இதில் பணம் போன்றவற்றின் விஷயம் கிடையாது. யாரும் பட்டினியால் சாக மாட்டார்கள். எவ்வளவு பாபாவிடம் சேமிக்கிறார்களோ அவ்வளவு பாக்கியம் உருவாகிறது. பாபா புரிய வைத்துள்ளார். ஞானம் மற்றும் பக்திக்கு பிறகு வைராகியம். வைராகியம் என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டியுள்ளது. தன்னை பற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஷரீரத்திலிருந்து நாம் ஆத்மா இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான
தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன் மீது மிகுந்த கட்டுப்பாடு வைக்க வேண்டும். ஸ்ரீமத்தில் ஒரு பொழுதும் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, உள்முக நோக்கில் இருந்து ஒரு பாபாவிடம் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராகியம் வைக்க வேண்டும். எந்த மாதிரி கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம், ஞானத்தின் கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் மனனம் செய்து சமாதான சொரூபமாகக்கூடிய கவலையற்ற உலகின் கவலையற்றவர் ஆகுக. விளக்கம், ஞானத்தின் கருத்துக்களை டைரியில் மற்றும் புத்தியில் என்ன இருக்கிறதோ அதை தினம்தோறும் ரிவைஸ் செய்யுங்கள். மேலும் அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எனவே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாகவே சமாதானம் செய்ய முடியும். ஒரு பொழுதும் வீணான எண்ணங்களின் சுத்தியினால் பிரச்சனைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். நாடகம் என்ற வார்த்தையின் நினைவு மூலம் உயரே தாண்டி முன்னேறி செல்லுங்கள். அதன் பிறகு இந்த பழைய சம்ஸ்காரம் உங்களுக்கு பணிவிடை செய்யும். ஆனால் முதலில் கவலையற்றவர் ஆகுங்கள், சிம்மாசனதாரி ஆகுங்கள். ஸ்லோகன், ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவதாகும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யுங்கள். ஜீவன் பந்தனத்தின் கூடவே ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். அங்கே வாழ்க்கையின் பந்தனம் என்பதே கிடையாது. அங்கு பலனின் அனுபவத்தில் இருப்போம். முக்திதாமத்தின் அனுபவத்தை இங்கு அனுபவம் செய்ய முடியும். அங்கு முக்திதாமத்தில் அனுபவம் செய்ய முடியாது. ஆகையால் சங்கம யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்யுங்கள். ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது அதை கடைபிடித்து முழு லாபத்தை பெறுங்கள். ஓம் சாந்தி.